Hi guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. Another day, another vlog. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா சண்டே ரொட்டீன் தான். ஸோ ஒரு ஆஃப்டர்நூன் மாதிரி தான் உங்களுக்கு நான் vlog ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ லஞ்சுக்கு வந்துட்டு நாங்கள் ஜூனியர் குப்பனா போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இங்கே மரீனா மால் பக்கத்துலேயே வந்துட்டு நமக்கு ஜூனியர் குப்பனா இருக்குது. சரி எனக்கு வந்துட்டு பிரெயின் ஃப்ரை சாப்பிடணும் அண்ட் வந்துட்டு ஒரு நான்வெஜ் மீல் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். பட் அவங்களோட மெனு அண்ட் டேஸ்ட் வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த மாதிரி மால் பார்க்கிங்லலாம் வந்துட்டு அந்த ரெட் லைட் க்ரீன் லைட்டை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் ஃபியூ வீடியோஸ்க்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். ஒரு சிலரில் வந்துட்டு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நோட் பண்ணியிருந்தோம்னு சொன்னீங்க. அதை பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதனால் அதையுமே எனக்கு வந்துட்டு உங்களுக்கு நான் கேப்சர் பண்ணியிருந்தேன். ஸோ ஜூனியர் குப்பனா ஏன்னா இங்கே பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி நான் பிரெயின் ஃப்ரை சாப்பிட்ருக்கேன். எனக்கு இது ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். எனக்கு வந்துட்டு பிரியாணி சாப்பிட்றதுக்கு கிரேவிங்ஸ் இல்லை. சரின்னு சொல்லிட்டு எனக்கு மீல் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அப்புறம் ஒரு மட்டன் சுக்கான்னு வந்துட்டு கோலா உருண்டை ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது எப்பயுமே நல்லாயிருக்கும். அதனால் இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சொல்லும்போது அவங்க வந்துட்டு எம்டி சால்னாஸ் தான் கொடுப்போம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் ஓகே டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் ஆர்டர் பண்ணோம். பட் வந்துட்டு சுத்தமாக நல்லாவே இல்லை. இங்கே மட்டன் சுக்கா வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. கோலா உருண்டையுமே நல்லா இருந்துச்சு. கரூரில் கம்பேர் பண்ணுறதுக்கு இங்கே எனக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் பிடிக்கல. அங்கே வந்துட்டு நாங்கள் வேலூர் பிரியாணியில் சாப்பிட்ருக்கோம். அங்கே இருக்கிற கோலா உருண்டை, மட்டன் சுக்கா, பிரியாணி, மீல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அங்கே சாப்பிட்ட மாதிரி இங்கே இல்லை. இங்கே இது வரைக்கும் நான் வந்துட்டு பெருசாக நிறைய ஷாப்ஸில் வந்துட்டு நான்வெஜ் மீல்ஸ் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்டதே இல்லை. ஜஸ்ட் ஒரு நார்மல் குழம்பு அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஏன்னே தெரியல. அதனால் எனக்கு இது பிடிக்கவே இல்லை. பட் வந்துட்டு இருந்துச்சேன்னு சொல்லிட்டு நாங்கள் அதுவும் இல்லாமல் 2 மீல்ஸ் வேறு ஆர்டர் பண்ணிட்டோம். சாப்பிட்டு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நானும் ஸ்டார்ட் பண்ணேன். பட் வந்துட்டு ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. சுத்தமாக டேஸ்ட் நல்லா இல்லை. எல்லாமே ஒரே குழம்பு மாதிரி தான் இருந்துச்சு. இதில் எது மட்டன், இதில் எது சிக்கன் எதுவுமே தெரியல. ஒரு டேஸ்ட்டும் இல்லை, ஒரு காரமும் இல்லை, உப்பு இல்லை, ஒன்றுமே இல்லை. இதுக்கு வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்ருந்துருக்கலாம் போல். என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம கடையில் சாப்பிட்லான்னு தோணும்ல, அந்த மாதிரி ஒரு டேயாக தான் இருந்துச்சு. பட் அன்றைக்கி வந்துட்டு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. மீன் குழம்பு கொடுத்தாங்க. அது வேணால் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு அது மீன் குழம்பு பிடிக்காதுங்கிறதுனால நான் அதை ஆர்டர் பண்ணலை. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு மீல்ஸ் வந்துட்டு 320 rupees. அந்த அளவுக்கு சத்தியமாக ஒர்த் இல்லை. இனிமேல் யாருமே ஜூனியர் குப்பனா போய் மீல்ஸ்லாம் சாப்பிடாதீங்க. அண்ட் டோட்டல் பில் வந்துட்டு 1229 வந்துச்சு. சுத்த வேஸ்ட்டு தான். சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஆதியனுக்கு இன்றைக்கி சரி விளையாட கூட்டிகிட்டு போகலாம். நாங்கள் ஒரு ஆஃப்டர்நூன் மாதிரி வந்ததுனால க்ரௌடில் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அவருக்கும் ஏதாச்சும் கொஞ்சம் என்ஜாய் பண்ண விடலாம், விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் மேலே டைம் ஜோன் கூப்பிட்டு போயிருந்தோம். அப்புறம் அங்கே கொஞ்சம் அவர் விளையாண்டார். அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணியிருந்தேன். புதுசாக இங்கே வந்துட்டு நிறைய கேம்ஸ் வச்சுருக்காங்க. நாங்கள் வந்துட்டு ஒரு 1 month இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்திருப்போம். மேபி 1 or 2 months இருக்கும். நாங்கள் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்ததில்லை. ஸோ அப்பைக்கும் இப்பைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிறையா புது கேம்ஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப அப்படி முன்னாடியெல்லாம் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். இப்போ நல்லா ஃபுல்லாக ஆக்குபைட் பண்ணி நிறைய கேம்ஸ் புதுசாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆதியனும் ஹஸ்பண்ட் நானும் எல்லோரும் விளாண்டுட்டு இருந்தோம். எனக்கு மட்டும்தான் இப்படியா இல்லை உங்களுக்கும் அந்த மாதிரி ஆகியிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சும்மா இருக்கிற டேஸ்லாம் வந்துட்டு பெருசாக எனக்கு ஹோட்டல் கிரேவிங்ஸ்லாம் இருக்காது. சரி அந்த மாதிரி டைமில் வந்துட்டு சரி எதர்ச்சியாக ஏதாச்சும் ஒரு ஹோட்டலுக்கு போவோம்ல, அந்த மாதிரி டைமில் நல்லா சூப்பராக இருக்கும். நான் வந்துட்டு இன்றைக்கி கண்டிப்பாக இந்த கடையில் பர்டிகுலராக இது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணி அதுக்காக கிரேவ் பண்ணி போய் சாப்பிடும்போது அன்றைக்கி சுத்தமாக நல்லா இருக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு தெரியவே இல்லை. ஒன்று அந்த கடை இருக்காது, இல்லைனா அங்கே கடையில் அது நல்லா இருக்காது. அந்த மாதிரியே தான் போயிட்டுருக்கு. அதனால் பெருசாக இப்போல்லாம் கடையில் சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டே வர மாட்டேங்குது. என்னைக்காச்சும் ஒரு நாள் வரும், அப்போ போய் சாப்பிடும்போது சொதப்பலாக தான் இருக்குது. ஸோ இப்படி தான் உங்களுக்கு அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தோம். புதுசாக இந்த ரேஸ் கேம் வச்சுருந்தாங்க. சரி இது வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்துட்டு ஃபுல் ஹோல் செட்டே வந்துட்டு ஷேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு இந்த கேமு. ஸோ இது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு விளையாண்டுருந்தாங்க. ஏர் ஸ்ட்ரைக்குன்னு போட்டுருந்துச்சு கேமு. ஆதியனுக்கு இங்கே மாதிரிலாம் விளையாட கூட்டிகிட்டு வந்தோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் படுவார். ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. பட் ஃப்ரீக்வெண்ட்டாக கூட்டிகிட்டு வந்து இது பழக்கிடக்கூடாதுங்கிறதுனால நாங்கள் எல்லா டைமுமே கூட்டிகிட்டு வரதில்ல. இது வந்துட்டு அந்தளவுக்கு நல்லதும் இல்லை. அதனால் வந்துட்டு எப்போயாச்சும் தான் கூட்டிகிட்டு வருவோம். ஏன்னா ஒரு கேமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 120க்கு மேலே தான் இருக்கும். சரி எப்போயாச்சும் ஒரு நாள் நம்ம விளையாடுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஃப்ரீக்வெண்ட்டாக விளையாடக்கூடாது. அப்புறம் இங்கே பேஸ்கெட் பால் இருந்துச்சு. ஸ்கூல் டேஸில் வந்துட்டு 1 or 2 years வந்துட்டு பேஸ்கெட் பாலில் இருந்திருக்கேன். சரி அந்த டச் இங்கே வந்துட்டு காட்டிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏதோ 1 or 2 balls இருந்துச்சு. மற்றபடி எதுவும் இல்லை. பட் என் ஹஸ்பண்ட் பாருங்க அப்படியே லைனாக போட்டுகிட்டே இருந்தார். சரின்னு சொல்லிட்டு அது அப்படியே கொஞ்சம் நேரம் இது விளாண்டோம். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு ஆகட்டும், எனக்கு என் ஹஸ்பண்ட்க்கு என் பிரதர் இருக்குது. ஸோ எங்கள் ஃபேமிலியே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும் எல்லாருமே ஸ்கூல் காலேஜ் ஃபுல்லாகவுமே வந்துட்டு கேம்ஸ்லேயே இருந்திருக்கிறோம். நானுமே ஸ்கூல் டேஸ் ஃபுல்லாகவுமே எனக்கு பேஸ்கெட் பால், வாலிபால், ஷட்டில் காக், டென்னிஸ், அப்புறமா கொக்கோ கூட நிறைய தடவை விளாண்டுருக்கேன். பாக்ஸிங் கூட நான் கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். ஸோ இதெல்லாமே நாங்கள் நிறையாவே விளாண்டதுனால எங்கள் எல்லாருக்குமே அதில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட். அண்ட் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு அத்லெட்.
அதனால் இந்த டச் கொஞ்சம் ஆதியனுக்கு இருக்க தானே செய்யும். அதனால் அவருமே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்லாம் ரொம்ப விருப்பப்படுவார். பட் இதில் விளையாடுறத விட நமக்கு அவுட்டோர் கேம்ஸ் நல்லாவே இருக்கும். பட் அதெல்லாம் ஆதியனுக்கு வந்துட்டு 6 இயர்ஸ்லேருந்து தான் ஸ்டார்டிங்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே பக்கத்தில் நிறைய கேம்ஸ் இருக்குது, எல்லாத்துலேயும் போய் விசாரித்து பார்த்துட்டோம், எல்லாமே 6 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. அதனால் இப்போதைக்கு வந்துட்டு ஸ்கேட்டிங் தான் போயிட்டுருக்காரு, மற்றபடி எந்த கிளாஸுக்குமே கூட்டிகிட்டு போக முடியல. ஃப்யூச்சரில் தான் பார்க்கணும் ஆதியனுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. எங்களை பொறுத்த வரைக்கும் ஆதியனுக்கு எஜுகேஷனை விட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸுக்கு நிறையாவே கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளானில் தான் இருக்கிறோம். எஜுகேஷனுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு வந்துட்டு ஸ்போர்ட்ஸுக்குமே நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு தான் நாங்கள் ஐடியா வச்சுருக்கோம். ஸோ வந்துட்டு அது எல்லாருமே வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணணும் இனி வர கிட்ஸுக்கு. ஏன்னா நம்ம இனிமேல் வந்துட்டு நம்மளா சின்ன பிள்ளைங்கள நிறையா வந்துட்டு வெளியே போயிட்டு ஜாலியாக விளாண்டுருப்போம். பட் இப்போ இருக்கிற கிட்ஸுக்குலாம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட சர்க்கிள் வீட்டுக்குள்ளேயே முடிஞ்சிருது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்துட்டு இண்டோர் ஜென்ரேஷன்லாம் கூட சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம தான் கொஞ்சமாச்சும் மாற்றி விடணும் இனிமேல் வர கிட்ஸுக்கெலாம். அண்ட் இதுக்கு வந்துட்டு நிறையா ஏஜ் லிமிட்லாம் வச்சிருக்கிறனால நம்ம அந்த பர்டிகுலர் ஏஜில் தான் அவங்களெல்லாம் அதை சேர்த்துற மாதிரி இருக்கும். என்ன தான் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. எனக்கு என்னென்னா இப்போ இன்னும் கொஞ்சம் ஏஜஸ்லாம் போயிட்டா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும். இப்போல்லாம் அவனுக்கு பெருசாக எக்ஸாம்ஸ்லாம் கிடையாது, சும்மா அவர் ஹோம்ஒர்க் பண்ணுறாரு, ஸ்கூலுக்கு போகிறாரு வராரு, அவ்வளோதான். பட் அந்த எக்ஸாம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான திங்காக போயிடும் அவர் ஸ்கூல் போகிறது படிக்கிறதுங்கிறது. ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம மற்ற ஆக்டிவிட்டீஸையும் ஃபோர்ஸ் பண்ணோன்னா அவனுக்கு எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும். இப்போ இருந்தே அவனுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவனுக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கு. அவனுக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் வரும். ரெண்டுமே வந்துட்டு அவனுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். பட் என்ன பண்ணுறதுன்னு தெரில, போக போது தான் நம்ம வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணணும். பட் ஆதியா வந்துட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கிறாரு. அவருக்கு வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்குது, படிக்கிறதுமே ரொம்ப நல்லாவே அதை வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு. ஒரு சில டைம் தான் லூட்டி பண்ணுவார், பட் மற்றபடி வந்துட்டு ஒரு தடவை சொல்லி கொடுத்தாலே அவர் சூப்பராகவே பிக்கப் பண்ணிக்கிறாரு. பார்க்கலாம், ஃப்யூச்சரில் தான் தெரியும். அண்ட் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த டாய் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எடுக்கிறதுக்கு. ஸோ சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணோம், ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்துட்டு அது போயிடுச்சு. ஸோ அது வந்துட்டு அந்த டாய் கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆதியனுக்கு வந்துட்டு அந்த பேவ் பேட்ரோல் ரொம்பவே பிடிக்கும், பார்ப்பார். அதனால் சரி கிடச்சிரும் அப்படின்னு நினச்சோம், பட் கிடைக்கல. சரி அப்படியே ஆதியனை வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த செராமிக் பிளேட்லாம் கொஞ்சம் வாங்கணும். நானும் நிறைய கடைகள் பார்த்துட்டே இருக்கேன், எனக்கு பிடிச்ச மாதிரி, எனக்கு கொஞ்சம் ஹேண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி கிடைக்கவே மாட்டேங்குது. சரி ஹோம் சென்டர்லேயும் இந்த தடவை போய் பார்த்தேன், எனக்கு அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் பிடிக்கல. அந்த இடத்துல வந்துட்டு இந்த சோஃபா ஒன்று பார்த்துருந்தேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்கே வந்துட்டு ரெக்லைனர் சோஃபாஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும்ல. ஸோ எனக்குமே அதில் ஒரு பெரிய ட்ரீம் தான், பார்க்கலாம் எப்போ வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அழகாக இருந்துச்சு, இது பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டாக கம்ஃபர்டபுளாக. அண்ட் ஸ்டோரேஜ் யூனிட் வச்சுருந்தாங்க, சார்ஜர் யூனிட்டும் வச்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு ஹேண்டியாக. அப்படியே கொஞ்சம் அங்கே ஆஃபீஸ் சேர் டெஸ்க்லாம் இருந்துச்சு, அதில் அவங்கெல்லாம் விளையாண்டு பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த மாதிரி பிளேசஸ்க்குலாம் சும்மா விண்டோ ஷாப்பிங் போகிறதுக்கே ரொம்ப பிடிக்கும். அவங்க அந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க, இந்த மாதிரி தீம்லாம் வச்சுருக்காங்க. இப்போ ஒரு பெட்ரூம்னா அங்கே வந்துட்டு என்னென்னலாம் இருந்தால் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கும், அந்த மாதிரிலாம் நான் நிறைய பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சும்மா விண்டோ ஷாப்பிங்காகவாச்சும் போயிட்டு வருவேன். அப்படி பார்த்துட்டு வரும்போது இந்த ஆஸ்ட்ரோனட் தீமில் வந்துட்டு நமக்கு பாத் செட்ஸ் வச்சுருந்தாங்க, ஹேண்ட் வாஷு, சோப் ஸ்டாண்ட், அந்த மாதிரிலாம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அப்புறம் இந்த பிளான்ஸ்க்கு வாட்டர் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் குட்டியாக ஒரு ஃப்ளவரில் இது ஷவர் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. பட் அது குவாலிட்டி ரொம்ப நல்லா இல்லை, 199 போட்டிருந்தாங்க. சரி வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்சம் பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தேன். இதெல்லாம் வந்துட்டு அந்தந்த டைம் வந்துட்டு நிறைய புதுசாக ஏதாச்சும் வச்சுருப்பாங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இது வந்துட்டு இந்த ஐஸ்கிரீம் ஸ்கூப் பண்ணுறது, அப்புறமா நமக்கு அப்புறம் இந்த வீட் ஃப்ளார் மைதா அந்த மாதிரி அதெல்லாம் சீப் பண்ணுற அந்த இது வச்சுருந்தாங்க. இது ஆல்ரெடி இருக்கிறது தான், ஓல்டு ஒன் தான். ஸோ இதுவுமே பார்த்துட்டு அப்படியே நிறைய க்யூட்டாக இருந்துச்சு, அதெல்லாமே வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் காட்டியிருந்தேன். இந்த மெஷரிங் ஸ்பூனும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்துட்டு பாப்கார்ன் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு செராமிக்கில் கப் இருந்துச்சு, இதுவுமே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது வந்துட்டு ஐஸ்கிரீம் போட்டு சாப்பிட்றதுக்கும் ஒரு ஐஸ்கிரீம் மாதிரியே ஒரு கப் இருந்துச்சு. ஸோ இந்த கோன் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இதுவுமே க்யூட்டாக இருந்துச்சு. பட் இதுக்கு வந்துட்டு ப்ரைஸ் டேகே இல்லை, இல்லைன்னா அது வந்துட்டு வாங்கியிருந்துருக்கலாம். அண்ட் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் பிளேட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப வெயிட்டாக இருக்குது ஒன் திங். அப்புறமா வந்துட்டு பெயிண்ட்டு அது வந்துட்டு போயிடுமா என்னென்னு தெரில. அண்ட் வந்துட்டு கொஞ்சம் ஹேண்ட் ஃப்ரெண்ட்லியாகவே இல்லை, கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கே. ஸோ வந்துட்டு பார்த்துட்டே இருக்கேன் எது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு. பாருங்கள் இந்த மாதிரி குட்டி க்யூட்டான மக்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இது வந்துட்டு கிட்ஸ் செக்ஷனு. ஸோ இங்கே வந்துட்டு கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி பாய்ஸ்க்கு வந்துட்டு கார் வச்சும், கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு யூனிகார்ன் தீம்லேயும் இருந்துச்சு. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஐ திங்க் வந்துட்டு 170 அந்த மாதிரி அதுக்கு மேலே தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு ப்ரைஸ் கரெக்டாக தெரில. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இந்த பவுல்லாம் பார்க்குறதுக்கு. ஆதியன் கொஞ்சம் பிக் பாய் ஆகிட்டானா அவனுக்கு இதெல்லாம் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருக்கேன். செம்ம க்யூட்டாக இருந்துச்சு ஆக்சுவலாக. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சேஃபாக யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். சரி அப்படியே மேலே டாப் ஃப்ளோர் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சமாக எல்லா ஷாப்புக்கும் போய் பார்ப்போம், ஏதாச்சும் ஆஃபர் மேபி இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு. நம்ம என்னைக்காச்சும் ஷாப்பிங் பண்ணணும்னு போகும்போது நமக்கு கரெக்டாக வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் அந்தளவுக்கு செட் ஆகாது. அதனால் அப்பப்போ போகும்போது ஏதாச்சும் பார்ப்போம், பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கி வச்சுப்போம். அதை வந்துட்டு அந்த அடுத்த வர ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. நம்ம ஃபங்க்ஷன் யூஸ்க்குன்னு போகும்போது நமக்கு பெருசாக கிடைக்காது. எனக்கு எப்பயுமே இந்த சம்மர் டைமில் லைஃப் ஸ்டைலில் போடுற குர்த்தி கலெக்ஷன்ஸ் ரொம்பவே பிடிக்கும். இந்த தடவையுமே ஒன்று வாங்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் பார்த்துருந்தேன் அந்த குர்த்தி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு.
இருந்துச்சு. அதனால் அது மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். மற்ற 2மே எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. பட் நான் ஷாப்பிங் மூடில் போகாததுனால எனக்கு வந்துட்டு அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல. ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அப்புறம் ஆதியனுக்கும் வந்துட்டு ஸ்லீப் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். 499 தான் வந்துச்சு அந்த குர்த்தி டாப்ஸ் எல்லாமே. ரொம்ப நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். இந்த சம்மருக்கு உங்களுக்கு வீட்டில் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஜஸ்ட் வந்துட்டு சும்மா அப்படியே வெளியே போகணுங்கிறதுக்கு வந்துட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இப்போ போட்டிருக்கிறது கூட லைஃப் ஸ்டைலில் வாங்கின குர்த்தி தான். ஒரு 1 இயருக்கு முன்னாடி வாங்கினது. ரொம்ப நல்லா இருக்குது இது வரைக்கும் குவாலிட்டி. அப்படியே ஈவினிங் போல் டிராஃபிக்கில் வரதுக்குள்ளே வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு ஆதின அந்த வெந்தயத்தில் வந்துட்டு தண்ணி போட்டு வச்சிருந்தால சரி அதுவுமே பிளான் பண்ணி விட்டுருவோம்னு சொல்லிட்டு அதுவுமே எடுத்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம அந்த ஒரு பாட்டில் வந்துட்டு புதினா போட்டிருந்தோம்ல, அது வந்துட்டு திரும்பவும் வரல. அது வந்துட்டு திரும்ப வேறு மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த தடவை வந்துட்டு கொஞ்சம் ஒரு 2 டேஸ் வந்துட்டு வாட்டர் விடாமல் நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன். அதனால் அது வந்துட்டு வாடி போயிடுச்சு பயங்கரமாக இந்த வெயிலுக்கு. ஸோ கொஞ்சம் நிழலில் வச்சு நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கணும். அதனால் அந்த மண்ணை வந்துட்டு திரும்ப வந்துட்டு கொஞ்சம் நல்லா கொத்தி விட்டு அதிலே வந்துட்டு வெந்தயத்தை போட்டு விட்டேன். ஆக்சுவலாக அது நிறைய வெந்தயமாக இருக்குது. ஸோ அதனால் அதை அப்படியே கொட்டி மேலே மண் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருக்கேன். பார்க்கலாம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அதை ப்ராப்பராக வந்துட்டு குக்கிங்க்கு யூஸ் பண்ணணும். இல்லைன்னா அத்தனை வெந்தயமும் வேஸ்ட்டாக போயிடும். பார்க்கலாம். வெந்தயக்கீரை வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச சாலட்லலாம் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதை எப்படி குக் பண்ணுறதுன்னு தெரியல. ஏதாச்சும் சப்பாத்தி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு போடுவாங்க. சரி அது ஏதாச்சும் ஒன்று பார்த்து யூஸ் பண்ணி அதை வந்துட்டு ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்துட்டு ஹஸ்பண்ட் கரூர் போயிட்டு வந்திருந்தாரு. எப்பயுமே கரூர்லேருந்து வரும்போது எனக்கு ஏதாச்சும் தேவைப்படுறது இருந்துச்சுன்னா வரும்போது வாங்கிட்டு வருவோம். ஸோ இந்த தடவை வந்துட்டு எனக்கு ஒரு குக்கர் தேவைப்பட்டுச்சு. ஒரு 4 லிட்டர் குக்கர் மாதிரி. சரி அதனால அதுவுமே ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எப்பயுமே நாங்கள் உள் மூடி தான் வச்சுருக்கிறோம். சரி எனக்கு வந்துட்டு வெளி மூடி ஒன்று வேணும். அது கொஞ்சம் ப்ராடாக இருக்கும்போது நம்ம குக் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஈவனாக குக் ஆகும். எனக்கு அந்த மாதிரி ஒன்று வேணும் சொல்லியிருந்தனால இது ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாரு ப்ரெஸ்டீஜில். இது வந்துட்டு அரௌண்ட் 3800 ப்ளஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க கம்மி பண்ணி 3000க்கு வாங்கிட்டு வந்திருந்தேன்னு சொன்னாங்க. ஸோ இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு கேஸ்கெட்டுமே வாங்கிட்டு வந்தாச்சு. வெளி மூடி என்ன பிரச்சனைனா நமக்கு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு கேஸ்கெட் போய்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு 6 months வரைக்கும் தான் தாங்கும் அப்படின்னு. அதனால சரின்னு ஸ்பேருக்குமே இன்னொன்று வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதுவே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அண்ட் வாரண்டி கார்டுமே இருந்துச்சு. ஒரு 2-3 டேஸ் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குது. கொஞ்சம் ஹேண்டியாக அண்ட் நல்லா வெயிட்டும் கூட தான். அதனால ரொம்ப நல்லா இருக்குது இது யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் ரைஸுமே இன்னும் நல்லாவே ரொம்ப சாஃப்டாகவே குக் ஆகி வந்திருக்கு. அண்ட் இந்த குக்கரில் வந்துட்டு அடிஷ்னலாக மேலே இருக்கிற லிட் வந்துட்டு கொஞ்சம் டீப்பாக இருக்கிறதுனால நமக்கு ஏதாச்சும் ஸ்பில் ஆகுறதுமே அதுலேயே வந்துட்டு இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு பருப்பெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக அப்படியே தெரிக்குது. அதனால் ஃபுல் ஸ்பேஸுமே வந்துட்டு டர்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு மேபி இனிமேல் பருப்பெல்லாம் இதில் குக் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். எனக்கு லஞ்சுமே வந்துட்டு பயங்கரமாக ஒன்றும் செட் ஆகலை. அதனால சரி டின்னர் கொஞ்சம் ஃபில்லிங்காக பிடிச்ச மாதிரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எங்களோட ஆல்மோஸ்ட் ஃபேவரட் வந்துட்டு பிரண்டை. இதனால் இன்றைக்கி வந்துட்டு பிரண்டையை கட் பண்ணியாச்சு. சரி எதை கட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்து அப்புறம் கொஞ்சம் குட்டியாக இருந்துச்சு. இது வந்துட்டு கீழே டவுன்வர்ட்ஸில் வளர்ந்துட்டு வந்துச்சு. சரி இதை கட் பண்ணி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு பிரண்டை சட்னி, அப்புறம் கொள்ளு ரசம், ரைஸு, ஆம்லெட், அப்புறம் கொஞ்சம் வடகம் இந்த மாதிரிலாம் தான் போட்டு சாப்பிட்டேன். உங்களுக்கு வந்துட்டு நான் அது ஃபைனலாக வந்துட்டு கிளிப்ஸ்லாம் எடுக்கல. ஏன்னா பயங்கர பசியாக இருந்துச்சுனால நாங்கள் சாப்பிட்டோம். குட்டி குட்டி கிளிப்ஸ் மட்டும் உங்களுக்கு ஃபைனலாக வந்துட்டு எடுத்து வச்சுருப்பேன். ஸோ எங்களோட சண்டேஸ் இப்படி தான் போச்சு. ஸோ புது குக்கர்லேயே வந்துட்டு இன்றைக்கி ரைஸ் வச்சாச்சு. ஃபஸ்ட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சாச்சு. நான் யூஸ் பண்ணுற அந்த 2 லிட்டர் குக்கரில் பார்த்தீங்கன்னா உள்மூடி. ஸோ அதில் வந்துட்டு நான் ஒரு விசில் விடுவேன். அதுவே வந்துட்டு எனக்கு நல்லாவே குக் ஆகி வருது. அண்ட் உள்மூடி குக்கருக்கு யூஸ் பண்ணுறதை விட வாட்டர் வந்துட்டு இதுக்கு கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு வாட்டர் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் இதுக்கு வந்துட்டு அடி பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். சுத்தமாக வந்துட்டு ரைஸ் ஒட்டவே இல்லை. ஏன்னா யூஸ்வலாக வந்துட்டு கொஞ்சமாச்சும் ரைஸ் வந்துட்டு ஸ்டிக்கியாக இருக்கும்ல. பட் இதில் வந்துட்டு பயங்கர ஸ்மூத்தாக இருந்துச்சு. புது குக்கர்னாலே என்னன்னு தெரியல. சரி பார்க்கலாம். இன்றைக்கி வந்துட்டு கொள்ளு ரசம், அப்புறமா பிரண்டை சட்னி, அப்புறம் எக் ஃப்ரை, அப்புறம் ரைஸ் இதெல்லாம் சாப்பிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகியாச்சு. அப்படியே ஷாப்பிங் போயிட்டு வந்த இதுலேயே வந்துட்டு நான் குக்கிங்குமே எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால் எனக்கு கொஞ்சம் கூட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணவோ ரெஸ்ட் எடுக்கவோ டைமே இல்லை. அண்ட் எப்பயுமே சண்டே வந்துட்டு நல்லா தலைக்கு ஹேர் ஆயில் வச்சு மசாஜ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் இது பண்ணுவேன். ஏன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அந்த வீக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கணும்னா கொஞ்சம் மசாஜ்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ முன்னாடி நாளே வந்துட்டு ஹேர் ஆயில் வச்சு நல்லா பன் போட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு. அண்ட் இன்றைக்கோட டே எனக்கு இப்படி தான் போச்சு. ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.